ஸ்டெம் கட்டிங் மூலமாக வளர்க்கும் போது என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ரூட்டிங் ஹார்மோன் ஒன்று ரெடி பண்ணுறோம். அந்த ரூட்டிங் ஹார்மோன் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு கத்தாழை செடியை எடுத்துக்கோங்க. அந்த கத்தாழை செடியை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதில் எல்லோ கலரில் ஒரு மாதிரி ஒரு லிக்விட் வரும். அதனால் அது கொஞ்சம் பாய்சன். அதனால் அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் எந்த ஸ்டெம்மை வந்து நடணுமோ அந்த ஸ்டெம்மை என்ன பண்ணுங்கள், அடியில் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி லைட்டாக வந்து சீவி விட்டுருங்க. இந்த மேல் தோலை வந்து லைட்டாக சீவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கத்தாழோட இந்த ஜெல்லு உள்ளே வந்து நல்லா வந்து அந்த இதில் படுற மாதிரி நம்ம எங்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணோமோ அந்த இடம் ஃபுல்லாக வந்து இந்த கத்தாழையோட ஜெல்லு படுற மாதிரி நல்லா வந்து தடவிட்டு அதை எடுத்து அப்படியே மண்ணில் ஊன்னாலும் சரி, இல்லை அப்படின்னா இந்த கத்தாழையோட இதோட அப்படியே கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த ஸ்டெம்மை வந்து அப்படியே வந்து மண்ணில் ஊண்டி வச்சிடணும். இந்த கத்தாழை வந்து ஆக்சுவலாக ஆலிவேரா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு ரூட்டிங் ஹார்மோனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்டெம் கட்டிங்லேருந்து நல்லா வந்து வேர் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணால் வந்து அந்த ஸ்டெம்மெல்லாம் வந்து சீக்கிரமே துளுத்து நல்லா வந்து செடி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ ஆனால் இதை வந்து வெயில் அடிக்கும் போது வந்து பண்ணக்கூடாது, வெயில் நேரத்தில் அப்போ வந்து வராது. ஈவினிங் இல்லை இது மாதிரி நைட் டைமில் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லையும் வைக்கக்கூடாது. அதை அந்த எந்த தொட்டியில் வச்சுருக்கோமோ அதை எடுத்து அப்படியே ஒரு நிழலான பகுதியில் மரத்துக்கடியில் இல்லைன்னா மாடி டெரஸ் கார்டன் இருந்ததுன்னா மொட்டை மாடிக்கு ஓவர் டேங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு அடியில் வைங்க. இந்த மாதிரி வைங்க. அட்லீஸ்ட் ஒரு 30 days எடுக்கும். 30 daysல உங்களுக்கு வந்து புது செடி ஃபார்ம் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.